பயிற்சி 1.4ல் செகண்ட் சம் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஏலேருந்து பிக்கு போகிற மாதிரி. அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா f(x) = x/2 - 1. இப்போ ஏபின்னு 2 செட்டு கொடுத்துட்டாங்க. அந்த 4 இதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஃபங்க்ஷன் என்ன சார்பு கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். f(x) = x/2 - 1 அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த ஏல உள்ள வேல்யூ இருக்குது பார்த்திங்களா, 2, 4, 6, 10, 12ன்னு அதெல்லாம் எக்ஸுக்கு பதிலாக நம்ம பிரதியிட போகிறோம். பிரதியிடுற வேல்யூ எடுத்து வரிசை எழுதிக்கோங்க. இது இப்படி எழுதிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பாமல் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம போய் f(x)ல் பிரதியிட போகிறோம். f(x)க்கு பதிலாக இப்போ 2, x-க்கு பதிலாக 4, f(6), f(10), f(12) எழுதிட்டோமா? அடுத்த நேருக்கு ஈக்குவல்ட்டு இருக்கா, அதே மாதிரி ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 போடுவோமா? அப்போ 2/2 - 1, அப்புறம் 4/2 - 1, 6/2 - 1, 10/2 - 1, 12/2 - 1 எழுதிட்டோமா? எழுதிட்டு ஃபஸ்ட்டு வகுத்தல் தான் நம்ம பண்ணணும், சரிங்களா? 1 2 1 2 அப்போ 1 - 1. அடுத்து 1 2 2 2 2 4 2 - 1 1 2 3 2 6 அப்படி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாய்ப்பாடெல்லாம் அடித்து கொடுத்துட்டு மீதி வர்ற வேல்யூ எடுத்து நம்ம போட போகிறோம். போட்டாச்சா? அடுத்து என்ன பண்ணுவோம்? 1ல் 1 போனால் 0, 2ல் 1 போனால் 1 எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், கழிச்சிட்டு அந்த வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்தப்போ நமக்கு 0. ஃபஸ்ட்டு நமக்கு வரிசை ஜோடிகளின் கணம். நம்ம தெளிவாக என்ன பண்ணணும், வரிசை ஜோடிகளின் கணம்னு எடுத்து எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் எஃப்னு போட்டு 2ன்னு கொடுத்தப்ப என்ன கிடச்சிச்சு, 0. அப்போ 2, 0. 4ன்னு கொடுத்தப்போ 1, 4, 1 இதுதான் வரிசை ஜோடிகளின் கணம். 6ன்னு கொடுத்தப்ப 2, 10ன்னு கொடுத்தப்ப 4, 10, 4 அடுத்து 12, 5 எடுத்து எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அட்டவணை. அட்டவணைக்கு எக்ஸ் f(x)ன்னு எடுத்து எழுதிட்டு அழகாக நீட்டாக நீங்கள் பென்சிலால் ஸ்கேலை வச்சு போட்டுக்கோங்க. இதை நான் கொஞ்சம் ரஃப்பாக தான் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு. அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பிரதிக்கிட்டோம் நம்ம, அதை இங்கே எடுத்து எழுதிட வேண்டியதான். 2, 4, 6, 10, 12 எக்ஸுன்னு என்னென்னலாம் கொடுத்தோமோ அதை எடுத்து நம்ம இங்கே எழுதியாச்சு. இப்போ f(x) எங்கே கிடச்சிருக்கு பார்த்திங்களா ஆன்சராக, அதெல்லாம் f(x). இது கொஞ்சம் பார்த்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சம் ஈஸி, 5 மார்க் இந்த சம்முக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அம்புக்குறி படம். இப்போ அம்புக்குறி படம் எடுத்து எழுதிட்டு, அம்புக்குறி படம்னா என்ன, நம்ம 2 சர்க்கிள் போட்டிருப்போமா ஏபின்னு, ஏயில் கொடுத்துருக்க பியில் கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து எழுதிப்போமா? கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க ஏனா என்ன பீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் பார்க்குறப்ப 2, 0 அப்போ ஒரு அம்புக்குறி படம் போட்டாச்சு. ஒரு லைன் போட்டு அந்த அம்புக்குறி கம்பல்சரி போட்டுருங்க. அடுத்து 6, 2 10, 4 12, 5 நீட்டாக போட்டாச்சா? அம்புக்குறி படம் முடிஞ்சிடுச்சு. 9க்கு வேல்யூ இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வரைபடம். வரைபடத்துக்கு நம்ம ஒரு கிராஃப் வரையணும். நீங்கள் கீழே எடுத்து எழுதிக்கோங்க, நான் இடம் பத்தலன்னு சைடில் எழுதுகிறேன். 4th வந்து வரைபடம். வரைபடத்துக்கு கிராஃப் போட்டுட்டு 1 2 3 வந்து 2 சைடும் எழுதி வச்சுக்கோங்க. 1 2 3 வந்து 2 பக்கட்டும் எழுதிட்டு இதில் வந்து நம்ம அந்த புள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா, வரிசை ஜோடிகளின் கணம் 2, 0 அதில் போய் புள்ளிகள் குறிக்கிறது ஈஸி தான். இப்போ எக்ஸ் ஒய்னு வச்சுட்டு எக்ஸ் அச்சில் 2 பார்க்கணும், ஒய் அச்சில் அப்போ இந்த இடம் தான் 2, 0. அடுத்து 4, 1
நீங்கள் புள்ளி குறிக்கிறதோட பக்கத்துலேயே பென்சிலால் எழுதிடுங்க. அடுத்து 6,2 6,2 குறிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு 10,4 எக்ஸ் அச்சில் 10 பார்க்கணும், ஒய் அச்சில் 4 பார்க்கணும். இந்த இடம் 10,4. நெக்ஸ்ட்டு 12,5 எக்ஸ் அச்சில் 12, ஒய் அச்சில் 5, 12,5. அந்த புள்ளிகள் என்னென்னன்றதை அப்படியே பக்கத்துலேயே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கும் மார்க்ஸ் கொடுப்பாங்க. எல்லா புள்ளிகளையும் நம்ம குறிச்சாச்சு. இந்த 4 இதையும் நம்ம முடிச்சிட்டோம். தேங்க்யூ.